ஹாய். இந்த விலாக் வந்து போன விலாகோடைய கன்டினியூவேஷன் தாங்க. ஸோ யாராவது பார்க்கலன்னா, முன்னாடி விலாக பார்த்துட்டு வாங்க. ஷார்ட்ஸில தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த விலாக் வந்து அ இது வந்து நாங்க இப்போ திருமலாக்கு போயிட்டுருக்கோம். அந்த திருமலா போக வேண்டிய வண்டியோட டிக்கெட் காஸ்ட் எல்லாம் இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. நாங்க வந்து கார அங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே அங்கே பார்க்கிங்கில விட்டுட்டு, நாங்க பஸ்ஸில தாங்க போயிட்டுருக்கோம் மலைக்கு. ஸோ இங்கே வந்து இப்போ அலிப்பிரி ரீச் ஆகிருக்கோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அலிப்பிரிக்கு வந்திருக்கோம். இங்கே அலிப்பிரியில் எல்லாருக்குமே தெரியும் செக்கிங் நடக்கும்னு சொல்லிட்டு, இங்கே செக்கிங்க்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போ செக்கிங்கில் இங்கே பஸ்ஸு இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்மளை மேனுவலாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அதே பஸ்ஸில் ஏறி நம்ம வரணும். ஸோ பஸ்ஸுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து வைகுண்ட ஏகாதசி விலாக். ஸோ வைகுண்ட ஏகாதசிக்கு 30th வந்தது. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு டிக்கெட் கிடச்சிது. ஃபர்ஸ்ட்டுக்கு தரிசனம் ஆகிற மாதிரி டிக்கெட் கிடச்சிது. அதுக்காக தான் நாங்கள் இப்போது திருமலாக்கு போயிட்டுருக்கோம். இந்த டிக்கெட் கிடைச்சதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. இது வந்து 31st நாங்கள் வந்து Jan 1க்கு எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிது. அதாவது Jan 1 ஏர்லி மார்னிங் 1:00 ரிப்போர்ட்டிங் டைம் எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து 31st ஈவினிங்கே கிளம்பிட்டோம். 31st ஈவினிங் கிளம்பி போயிட்டு அங்கே மலை மேலே போயிட்டு அங்கே வராக சுவாமியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தரிசனம் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் காட்டில் தான் போயிட்டுருக்கோம். காட் ரோட் நைட் டைம் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நைட் வியூ எல்லாருமே ஒரு லைஃப்பில் ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய டைம். ஸோ நெக்ஸ்ட் டைம் அடுத்த டைம் நீங்கள் திருமலாக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக நைட் டைமில் பிளான் பண்ணிக்கோங்க. அந்த வியூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் இங்கே லைட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. வைகுண்ட ஏகாதசி டைம் அப்படின்றதால ஸோ இங்கே லைட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சாமி தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நாமம் போட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமம் போட்டுட்ருக்காங்க. இந்த டிக்கெட் எங்களுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு தெரியும்னா நெக்ஸ்ட் வ்ளாக் பாருங்கள். தேங்க்யூ.